வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. உலகத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேரழிவுகள் நடந்துகிட்டே தாங்க இருக்குது. புயல், சுனாமி, பூகம்பம், வெள்ளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக நடக்கிற பேரழிவுகள். ஆனால் நிறையா நேரங்களில் நிறையா பேரழிவுகள் மனுஷனாலேயே உருவாக்கப்படுது. அப்படி மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரழிவு தான் 26 வருஷத்துக்கு முன்னால் போபால் நகரத்தில் நடந்தது. 1984 வருஷம் டிசம்பர் 2ஆம் தேதி நள்ளிரவு போபால் நகரமே அமைதியாக உறங்கிட்டு இருந்ததுங்க. விடிஞ்சா தங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக போகுது அப்படிங்கிறது தெரியாமலே போபால் நகர மக்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூனியன் கார்பைடு அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து மீத்தேல் ஐசோசைனேட் அப்படிங்கிற விஷவாயு கசிய ஆரம்பிச்சுதுங்க. அந்த விஷவாயு கசைய தொடங்கின ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த சம்பவம் நடந்த அதே வருஷத்துல தான் வேலைக்காக போபாலுக்கு போயிருந்த சவுந்தரராஜன் நிர்மலா தம்பதியினர் அங்கே வாழ்ந்து வந்தாங்க. ஒரு கண்ணாடியை தரையில போட்டால் எப்படி அது சுக்குநூறா உடையுமோ அதே போல இந்த சம்பவம் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி சுக்குநூறா சிதைச்சுது அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக நிர்மலா நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. கல்யாணம் ஆகி நீங்க போபால் போயிட்டீங்கல்ல, அப்போ போன உடனே உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருந்தது? பரவாயில்லாம இருந்தது. நீங்க வேலைக்கெல்லாம் போல? இல்லை, வேலைக்கு. அப்போ எந்த வருஷம் நீங்கள் வந்து கர்ப்பமானீங்க? 84ல் பையங்க, 81ல் பொண்ணு பிறந்தாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு, முதல்ல பொண்ணு பிறந்தாங்க. அதுக்கப்புறம் 84ல் பையன். அம்மா, 1984 வருஷம் டிசம்பர் 2ஆம் தேதி என்ன நடந்தது போபாலில்? விஷவாயு வந்தது. அதான், அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? நாங்கள் டீலா ஜமால் போகிறோம் அன்று ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தோம். அப்போ அவங்களுக்கு இது வின்டர் சீசன்னால் அந்த புகை நைட்லேருந்து ஃபுல்லாக போயிட்டு இருந்ததுங்க. அது யார் சுவாசித்தாங்களோ அங்கேயே ஆன் த ஸ்பாட்டு இறந்துட்டாங்க. அது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பாதிப்பு, என் பையனுக்கும் ரொம்ப கர்ப்பமாக இருந்தனால ரொம்ப பாதிப்பு. அவருக்கு வந்து இறக்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணு 2 முட்டி வந்து வயிறு ஊதி ஈவினிங்க்கு மேலே அவருக்கு கண்ணே தெரியாது. அந்த மாதிரி டியூட்டி பார்த்து சடனாக ஒர்க்கில் இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டேன். ஓஹோ. சுமார் எத்தனை மணிக்கு இது நடந்தது இந்த சம்பவம்? டைம் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசியிருப்பாங்களே அக்கம் பக்கத்துலலாம்? இல்லை, நான் எங்கேயும் போக மாட்டேன். அது அந்த விஷவாயு கசிஞ்சு எல்லாரும் அதை சுவாசிச்சாங்க அப்படின்னு எப்போ தெரிய வந்தது எல்லாருக்கும்? எங்களுக்கு காலையிலேயே உங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. எரிச்சல் ஏதாவது இருந்ததா? இல்லை, எரிச்சல் எல்லாமே இருந்தது அந்த நேரத்தில். அதான் சுமார் எத்தனை மணி இருக்கும்? 3 மணிக்கு மேலே இருக்கும். நடுராத்திரி இரவு 3 மணிக்கு மேலே. உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது? என்ன மாதிரியான எரிச்சல்? மூச்சு விட முடியல. இந்த ரொம்ப காரல் மாதிரி புகை வாடை. நீங்கள் என்ன நினச்சிங்க? என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீடு எல்லாம் உங்களுக்கு கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே இருந்துட்டாங்க. வீட்டுக்காரர் மட்டும் வெளியே போய் அவங்க தம்பியை தேட ஆரம்பிச்சிட்டார். அதனால அவருக்கு ரொம்ப பாதிப்பு. எனக்கு டெலிவரினால குழந்தைக்கு பாதிப்பு இருந்துச்சு. இப்போது அந்த நேரத்தில் அந்த எரிச்சலாக இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் இருந்திருக்கும்ல? அது சில பேர் வந்து ரொம்ப அவங்களுக்கும் பாதிச்சு, எல்லாமே பாதிச்சு. அப்போ அந்த 3 மணிலேருந்து ஒரு ரொம்ப நேரம் முடியறதுக்குள்ள ரொம்ப இந்த காலனிக்கு எதுக்கு உள்ள அத்தனை பேரும் ஃபுல்லாக டெத் ஆகிட்டாங்க. ஃபுல்லாக டெத். அதுக்கு என்ன நடந்தது? அப்போ எல்லாரும் என்னன்னு சொன்னாங்க? எரிச்சலாக இருந்தது? இல்லை, உங்களுக்கு வின்டர் சீசனால் அது என்னன்னு யாருக்கும் சொல்ல தெரியல. கருப்பாக இருந்தனால இந்த புகைக்கு அதுக்கு விஷவாய்க்கு எதுவுமே தெரியல. வித்தியாசம் காலைக்கு மேலே தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. ட்ரெயின் வரும்போது ட்ரெயினில் உள்ளவங்களாம் அப்படி ஆடு மாடுனா அது அப்படியே உங்களுக்கு. சில பேர் வந்து மயக்கத்தில் அன்கான்சியஸாக இருக்கும்போதே எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொண்டு போய் புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா இருக்கிறாங்கன்னா ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரெண்டு ஒருத்தர் மயக்கத்தில் இருந்து அப்புறம் காப்பாற்றினாங்க. அவரும் டெத் ஆகிட்டேன்னு கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் மார்ச் வரையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது மயக்கம் போட்டது வந்து செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உறவினர்களே கூட புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, எங்கள் இதில் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரெண்டு ஒருத்தர். அதான், இது வந்து விஷவாயுனால் தான் ஏற்பட்டது இந்த மாதிரியான பிரச்சனை அப்படின்னு எப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தது? எங்களுக்கு அடுத்த நாள்லேருந்து இல்லை, டாக்டர்லாம் கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து எந்த இது டாக்டர்னாலே க்யூர் பண்ண முடியாது, இது தன்னை பாட்டில் க்யூர் ஆனாதான், இல்லைன்னா யாருக்கு என்ன வேணாலும். அதனால எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா நாள் ஆக கண்ணு 2 முட்டி வந்துருச்சு, வயிறு ஊதி ஈவினிங்க்கு மேலே ஒரு கண்ணே தெரியும்.
ம்ஹும். அந்த நெத்தில் தான் உங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து அந்த ஊர்லயே இருந்தீங்களா? இல்லை, நான் கொஞ்சம் டெலிவரினால் வந்துட்டேங்க, ம். பழனி வந்துட்டேன். திருப்பி போனீங்களா போபாலுக்கு? திருப்பி பையன் அங்கே தான் இருந்தாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்திருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் சைல்டுக்குரிய ஆக்டிவிட்டி இல்லை, அதாவது தவழ்கிறதோ பிறல்றதோ எல்லாம் யூரின் எல்லாம் படுத்த வாக்கிலே போய் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார், பையன் இப்படி இருக்கான்ட்டு அப்புறம் இங்கே பழனி வந்து மாலிஷ் ஹோமியோபதி இந்த இது எண்ணெய் மாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போயும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லாயிருக்கும். காலு ரெண்டும் என் பையனுக்கு சுகுமனமாக தான் இருக்கும். 26 வயசு பையனுக்குரியதாக இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எந்த ஊர்ல இருந்தீங்க? போபாலே இருந்தீங்களா இல்லை திரும்பி ஊருக்கு வந்துட்டீங்களா? இல்லை, இப்போ இங்கே பிறகு டெலிவரிக்கு பண்ணி வந்தேங்க. அதுக்கப்புறம் இது அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, நடக்க எங்கள் அப்பா வந்து பார்த்தோன்னா 6 மாதம் இங்கே வைத்தியம் பார்த்துட்டு அவருக்கு சாப்பாடு இல்லைன்னு அங்கே போயிட்டேன். வந்துட்டு போயிட்டு இருந்தேன். யாருக்கு சாப்பாடு இல்லை? எங்கள் வீட்டில் அவர் வீட்டுக்காரருக்கு. அதுக்காக நீங்க அங்க போக வேண்டிய போயிட்டு சூழ்நிலை வந்துட்டு. ஆயிடுச்சு. அப்ப குழந்தை என்னாச்சு? குழந்தை என்னோட தான், உங்க கூட தான் இருந்தது. ஆனா பொண்ணை இங்க தான் விட்டுட்டு போயிருந்தீங்களா? இங்கே தான். கடைசி வரைக்கும் பொண்ணு இங்க தான் இருந்தாங்களா? இல்லை, நான் எங்கிட்ட பாதிக்கு அப்புறம் எங்கிட்ட வந்துடுச்சு. ம். அதுக்கப்புறம் எந்த வருஷம் நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து திருப்பி போபால்ல வாழ ஆரம்பிச்சீங்க நீங்க 4 பேரும்? இதுங்களா, அந்த இது விவசாயத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாரும் டெலிவரிக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். பொண்ணு எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே ஒன்றா. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவர் வாய்ச்சிட்டார் ரொம்ப. எனக்கு பையன் இப்படி 3 வளர்ச்சியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் 26 வயசு ஆச்சு என் பையனுக்கு. கஷ்டப்பட்டுட்டு சார், யாரும் ஹெல்ப் இல்லை. என் பொண்ணும் நான் என் பொண்ணுக்கு இப்போ உடம்பு முடியாதனால தான் பழனியில் பக்கத்து வீட்டில் சொல்லி விட்டுட்டு வந்துருக்கேன். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு உங்க பையனுக்கு உடம்புல? அதாவது வந்து தனியாக எங்கேயும் போக தெரியாதுங்க. அது லெட்டின் போனால் அவருக்கு வந்து க்ளீன் பண்ண தெரியாது. குழந்தைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் 26 வயசு ஆகுதுங்க. நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பொண்ணு படிச்சாங்களா? 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏன் மேலே படிக்கல அவங்க? இல்லை, அது தமிழ் தெரியாமல் இருந்து 10th 8th 10thலாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து படிச்சதுங்க. அதுக்கப்புறம் படிக்க என் பையனால் லைஃபே ஃபைல் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறீங்க? இது எங்களுக்கு யாரும் ஹெல்ப் இல்லைங்க. அண்ணன் இதோ யார் எல்லாம் அவங்கவுங்க தனியாக போயிட்டாங்க. ஒரு அண்ணன் வந்து இப்போ அவங்க சம்சாரம் வந்துட்டாங்க, இறந்துட்டார். பெரிய அண்ணன் பேச்சுவார்த்தை கிடையாதுங்க. அதனால் பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னு நான் வேலைக்கு போகிறதுனால பொண்ணு பையனை பார்த்துக்கிட்டு அது லைஃபே இதாகிடுச்சு. உங்கள் கணவர் வந்து எப்படி இறந்து போனாருன்னு சொன்னீங்க. அவருடைய இறப்பு எப்படி ஆச்சு? அதான் கண்ணு 2 முட்டி வந்துருச்சுங்க. அவர்லாம் வயிறு ஊதிடுச்சு. ஈவினிங்க்கு மேலே கண்ணு அவருக்கு தெரியாது. இந்த 6 மணிக்குள்ளே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அப்படின்றே சொல்லுவார், நான் நெத்துற தான் வரேன், எனக்கு கண்ணு 2 தெரிய மாட்டேங்குது. இது எத்தனை வருஷமா இருந்தது? அந்த விஷவாயுக்கு அப்புறமாவே 2 வருஷமா இருக்கு. அதுக்கப்புறம் வேலை நடக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு. அப்போ லீவுங்க, கண்டினியூ ஒரு 4 நாள் லீவ் இருந்தது. வீட்டில் இறந்துட்டேன். வீட்டில் இருந்தார்? வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தோம். எங்கள் வீட்டில் இறந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய வருமானத்துக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? நான் இங்கே எனக்கு அப்போ யாரும் வரலைங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் அடக்கம் பண்ணும்போது 2 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. அப்பா மாட்டேன்ட்டு அவங்கக்கிட்ட வந்து சாப்பாடு எல்லாமே. அதாவது பழனிக்கு வந்துட்டீங்க 2 பசங்களையும் கூட்டிகிட்டு? 2 பசங்க. நீங்கள் வேலை பார்த்தீங்களா அதுக்கப்புறம்? வேலையில். இப்போ வேலை பார்க்குறீங்களா? இப்போ வேலை. எங்கே? பழனியில். என்ன மாதிரி வேலை? கிளர்க் வேலை, பிஎஸ்என்எல் வேலை பார்க்குறேன். எப்படி கிடைச்சது உங்களுக்கு இந்த வேலை? இது கம்பாசினிட்டு. உங்கள் கணவர் அந்த டெலிஃபோன்ஸில் இருந்ததுனால? அவர் சீனியர் அக்கௌண்டண்டாக இருந்தார், நான் எழுத்தராக இருக்கேன். இப்போ எப்படிங்க இருக்கு உங்களுடைய வாழ்க்கை? பையனை பார்த்துக்கிறீங்க? இல்லை, இப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. பொண்ணுக்கு ஏதாவது ஃப்யூச்சருக்கு வச்சுருக்கீங்களா பிளான்? ஃப்யூச்சருக்கு தான் என்ன பண்ணுறது எதுவும் தெரியல. ஏன்னா 1 மாதமாக லீவ் எனக்கு லாஸாக பையில் போயிட்டுருக்கு. பையனுக்கு ரொம்ப முடியாமல் கொண்டு போய் சேர்த்துனேன். அங்கேயும் யாரும் பல லட்சக்கணக்கில் செலவழிச்சும் பல லட்சம் கடனில் இருந்து இன்னும் பையனை அவங்களுக்கு சரி பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு தெரியல. என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறீங்க? மாதம் மாதம் சிகிச்சைக்கு போகிறீங்களா இல்லை வாரத்துக்கா? எப்படி உங்களுக்கு சிகிச்சைங்கிறது? 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா போயிட்டுருக்கு. இப்போ சிகிச்சைக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் உங்களுக்கு? எனக்கு லட்சக்கணக்கில் ஆகும். இதுக்கெல்லாம் இப்போ யார் செலவழிச்சிருக்காங்க? நான் தான். உங்களுடைய வேலையை வச்சு? என்னுடைய வேலை. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க சரி, அதுக்கு முன்னாடி அப்பா இருந்தார். அப்பா செஞ்சாரா? இப்போ அப்பா எங்கே இருக்காரு? அப்பா இறந்துட்டார். அது நான் 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ உங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்குறீங்களா? இல்லை, பையன் இப்படி இருக்கனால இப்போ லைஃப்பும் இருக்குது, ஒன்றும் செட்டில் ஆக்க முடியலைங்க. இப்போ என்ன நினைக்கிறேன், பையனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து ஹோமில் சேர்த்திட்டு பொண்ணுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கு. ஏன்னா பொண்ணு அவனுக்கு திடீர்னு கோவம் வந்துடுது. எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லைங்க. நான் தான். பொண்ணு தான் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ டாக்டர் என்னம்மா சொல்கிறாங்க? டாக்டர் ஒன்றும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. பொதுவாக சொல்கிற விஷயம் என்ன?
பொதுவாக சொல்கிறது இது வந்து க்யூர் ஆகுது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கு? இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் தூக்கிட்டு போகிறீங்கல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்? பையன் இப்படி இருக்கான்னு நமக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, பொண்ணோட வாழ்க்கையும் இப்படி ஆகுதுன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட பெரிய இழப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு 17 வருஷம் கல்யாணம் ஆகி அதுக்குள்ளே இறந்துட்டார். பொண்ணும் இப்படி இருக்குது, பையன் அதை விட இருக்கான்னு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த விஷவாயு கசிவுனால உங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்பட்டது? அதே இந்த மண்டை வலி பாரம் இருக்குது. இப்போது உங்கள் கூட வந்து உங்கள் பொண்ணை தவிர வேறு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க குடும்பத்தில்? எங்கள் அண்ணி இருக்கிறாங்க. உங்கள் அண்ணியா? அண்ணி அவங்க பசங்க. அண்ணன்? அண்ணன் இல்லை, அவர் இப்போ வந்திருக்கவங்களோட அண்ணன் இறந்துட்டார். பெரியவர் இருக்கார், அவர் எங்களுக்கு எந்த வித கான்டாக்ட் இல்லை. உங்களுக்கு ஃபேமிலிக்கே கான்டாக்ட் இல்லையா? எந்த வகையில் அண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க? நாங்கள் இப்படி பையன் இப்படி இருக்காங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பையன் நல்லா இருப்பாப்புல, அவங்க பசங்கக்கிட்டேயும் சரி எங்கள் அண்ணிக்கிட்டேயும் சரி. அதனால் எங்கள் அண்ணியை தான் கூட்டிகிட்டு வந்து. லட்சக்கணக்கான மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கின யூனியன் கார்பைடு கம்பெனியோடைய விஷவாயு கசிவு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் கூட அவங்கள அந்த பாதிப்புலேருந்து மீள முடியாத அளவுக்கு அவங்க எப்படி தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நிர்மலா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நிர்மலாவுடைய அண்ணி ஞான சௌந்தரி நம்மக்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. மத்திய பிரதேஷில் போபால் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய யூனியன் கார்பைட் ஃபேக்ட்ரியிலிருந்து 1984 டிசம்பர் 2 அதிகாலை 2 மணிக்கு விஷவாயு வந்து தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது டேங்க் வெடித்து டேங்க்கில் இருந்து இந்த நச்சு வாயுவானது காற்றுல கலந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கில் மட்டும் கிட்டத்தட்ட 40 மெட்ரிக் டன் அளவு இருக்கக்கூடிய இந்த மெத்தில் ஐசோசைனைடுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷவாயுவானது காற்றில் பரவி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எல்லாம் இந்த காற்றுல இந்த விஷவாயு கலந்ததுனால அதை சுவாசித்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேலே வித்தின் 3 டேஸ்க்குள்ளே இறந்து போயிட்டாங்க. 1,00,000 பேருக்கு மேலே அதை சுவாசித்தவங்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, உடல் உறுப்புகள் வந்து ஊனமாக போயிருக்கு. இது அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட் மட்டும். இது போக இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க, 5,00,000 பேருக்கு மேலே உடல் உறுப்புகளை இழந்திருக்காங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நமக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த ஜட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட்டுக்கு காரணமான 12 பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து அமெரிக்கா போயிட்டார், 3 பேர் வந்து கேஸ்லேருந்து விடுவிச்சிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் இறந்து போயிட்டார். மீது 7 பேருக்கு கிடைச்ச தீர்ப்பானது 2 வருட காவல் தண்டனை, 1 லட்சம் ரூபாய் ஃபைனு, ஃபேக்ட்ரிக்கு 5 லட்சம் ரூபாய் ஃபைன். ஜட்மெண்ட் கிடைச்ச அன்னைக்கே பெயில் போட்டவங்களுக்கு இம்மிடியேட்டாக ஜாமீன் கிடச்சிருச்சு. இது வந்து நடந்த ஒரு இன்சிடெண்ட். இப்போ இதன் மூலயமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரியான காம்பன்சேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத இன்னும் கவர்மெண்ட் சைடில் இருந்து நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கவே இல்லை. இறந்தவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, அதனால் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை இழந்தவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, கொடுக்கக்கூடிய பணமானது அந்த நபர்களுக்கு போதுமான அளவு இருக்குமா, என்ன கொடுத்தா அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும், இன்னும் இந்த கன்ஃபியூஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. 26 வருஷமாக தன்னுடைய மகனுடைய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண முடியுமா அப்படின்னு நம்பிக்கையோட போராடிட்டு இருக்கிற ஒரு தாய் நிர்மலா, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற அவங்களுடைய அண்ணி ஞான சௌந்தரி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? என் கணவரோடு சேர்ந்து மொத்தம் 5 பேர் இருந்தோம். அப்போ அவர் இறந்துட்டார். அப்படியா? ஆமாம். எத்தனை வருஷம் ஆச்சு அவர் இறந்து? அவர் இறந்து 12 வருஷம் ஆகுது. ஓ. ஆமாம். அதில் அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து இன்னும் மகனும் ஒருத்தன் இறந்துட்டான். எப்படி? ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தது, இறந்துட்டான். ஹாஸ்டலில் விட்டுருந்தேன், இறந்துட்டான். அப்போது வந்து மீதி 2 பசங்களோட நான் தான் தனியாக இருந்தேன். பசங்கன்னா பையனுங்க. அப்போது அவனுக்கு பெரியவனுக்கு 8வது படிச்சுக்கிட்டு இருந்தான் பெரியவன். சின்னவன் 4வது படிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த இதில் அவன் அப்போ இறந்தது அவங்க அப்பா. திருப்பி அவனை படிக்க வச்சு 10th படிக்கும்போது இவன் சின்னவன் இறந்துட்டான். மகன் இறந்து 10 வருஷம் ஆகுது, அவர் இறந்து 12 வருஷம் ஆகுது. இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய நாத்தனார் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமாங்க. அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடந்தது, அது எப்போ அவங்க வந்து உங்கள் கூட சேர்ந்தாங்க? இவனுக்கு வயசு 7-8 வயசு இருக்கும்போதே அவர் இறந்தது. இவனுக்குன்னா அருணுக்கு?
ம். அப்போ அங்கே போபாலில் தான் இருந்தாங்க, எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. அப்போது இறந்ததும் இதுக்கு முதவே அந்த பாதிப்பு இருந்திருக்கும் போல இருக்குது. எப்போ பார்த்தாலும் யார்ட்டையும் பேசுகிறதில்ல, திடீர்னு பேசும், திடீர்னு அப்படியே ஆஃப் ஆகிரும். அது என்ன பேசுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்செட் ஆகி அப்படியே இருந்துருச்சு. பேசுகிறதில்ல, செய்கிறதில்ல யார்கிட்டையும். இவங்க 2 நாள் சென்று தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் போனாங்க. அப்போ போய் இருக்கும்போது இந்த பிள்ளைய பார்க்கவும் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை 2 பசங்கனால பொம்பளை பிள்ளைய ரொம்ப பாதுகாத்து, ஆமாம், பாசம் ஜாஸ்தியானால போனதும் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்களே. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ இருக்க வேணாம், எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, இங்கே கிளம்பி வந்துடுங்க. ஆமாம் அப்படின்னு கூப்பிட்டே வந்துட்டாங்க. அவங்க இதை அங்கே முடிச்சுட்டு அவரை அந்த இதை முடிச்சுட்டு அப்படியே பிள்ளைகளை கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதான் அங்கே உதவி இது அட்டை கிட்ட எதுவுமே எடுக்காமல் முக்கியமானது மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தா எது சொல்கிறீங்க நீங்கள்? அங்கே அவங்க தங்கினதுக்கான விஷவாயுவுக்காக கொடுத்துருப்பாங்க அட்டை. 3 பேர்த்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் எடுக்கலை இவங்க. ஓஹோ, அதுதான் ஆதாரம். ஆமாம், அதெல்லாம் எடுக்காம, அதான் இதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுவும் ஒன்றுமே பேசாமல் அப்படியே ரொம்ப இதாயிருச்சு. நாத்தனா போன இதில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவசரத்தில். ஆமாம், அப்படியே 2 நாளையில் அங்கேயே முடிச்சுட்டு உடனே கூப்பிட்டு வந்துட்டாங்க. என் பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, ஒன்றுமே வேணாம், என் பிள்ளை இருந்தால் போதும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. போதும் இந்த வாழ்ந்த. பொண்ணு இங்கே இருந்ததா அங்கே இருந்ததா? பொண்ணு இங்கே இருந்தா. பொண்ணு இங்கே தான் இருந்தா. இவங்க தான் வச்சுருந்தாங்க. பையனையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆமாம், பையனையும் அம்மாவும். அப்போ போகும்போது பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்பா இறந்ததுனால பொண்ணையும் கூப்பிட்டு போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகி அதுக்கப்புறம் வேலைக்கு ட்ரை பண்ணி 5 வருஷம் கழிச்சு தான் வேலை கிடச்சது இதுக்கு. அதுக்கப்புறம் ட்ரைனிங் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க 3 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் வேலை கிடச்சிது. அப்புறம் வேலை கிடச்சி அந்த பையன் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதே கண்டினியூ பண்ணாங்க. இந்த சத்துள்ள ஆகாரம், அந்த டானிக்கு அது இதுன்னு கொடுக்கங்காட்டி. ஆனால் நம்ம சொல்கிறது மட்டும் புரியும். அதை செய்யக்கூடாதுப்பான்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். 6 திட்டுனா அழுதா இவன் அழுவான். உடனே 6 திட்டுனா அவனுக்கு கோவம் வந்துடும். எது கீழே எது இருந்தாலும் சரி தூக்கி விட்டு எறிஞ்சிருவான். அவங்க அம்மா எதுவும் சொல்லிச்சுன்னா ஒரு இதில் சொல்லியிருக்கு ஹிந்தியில். அது இவன் தெரிஞ்சுக்கிட்டு அருகாமனையை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டான். யார் மேலே? அம்மா. அவங்க அம்மா மேலே திட்டுறாங்கன்னு. அப்போ ஹிந்தி அவனுக்கு 1-2 வார்த்தை தெரியுது, புரிஞ்சுக்குவான், அவ்வளோதான். ஆனால் பேச தெரியாது. இன்னார் யார், அத்தையா ஞானமா எல்லாம் தெரியும். வீட்டுக்காரர் அவர் மீச மாமா எல்லாம் சொல்லுவான். அந்த அதோட இது. இப்போ நிறையா சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்கல்ல? ஆமாம். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இங்கே போய் நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம், ரொம்ப இதாக இருக்குது முடியலைன்னு சேர்க்குறோம். அந்த இது ட்ரீட்மெண்ட் அதுக்கு மட்டும் எடுத்துக்கிறாங்க. பட் அது என்ன எதனால் வருது இந்த மாதிரி முரட்டுக்கணும், இந்த தூக்கி எறிகிறது, அடிக்கிறது. அவங்க அம்மா ஒவ்வொரு நேரம் அடிப்பேன், முடியை பிடிச்சி இழுத்துருவான், தன்னுடைய நிலையில் இல்லாமல் போய்டுறது. அந்த மாதிரி இருக்கிறம்போது மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிரும் அந்த கோபமாக இருக்கும்போது. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இவங்க அம்மா திட்டிகிட்டே இருக்கும். விஷவாயு தாக்கப்பட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு, நான் இவனை வச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி இப்படின்னு. நான் முதவே சொல்லுவேன், அவன் இருக்கும்போது கோவப்படாதீங்க, அழுகாதீங்க, பையனுக்கு நேரம் இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி புலம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு நேரம் ஆதாங்கப்பட்டுக்கிட்டு திட்டுறது வச்சு இவனுக்கு கோவம் வந்துடுது. அது என்ன செய்கிறானே தெரியாது, தூக்கி எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிருவான். டிவி இருந்தாலும் டிவியை போட்டு உடச்சிடுவான். எதுனாலும் பக்கத்தில் என்ன இருக்குதோ அது தூக்கி போவேன் வேகமாக, அது என்ன கையில் கிடச்சாலும் சரி அப்படியே போட்டு உடச்சிடுவான். இப்போ உடல் அளவில் எந்த அளவுக்கு அவருக்கு பிரச்சனை இருக்குது? என்ன உடல் அளவில் ஒன்றும் இல்லை. அவன் செய்ய என்ன செய்கிறானோ அவனுக்கே தெரியறதில்ல. ஆனால் இப்போ நடை அதெல்லாம் கரெக்டாக இருக்கா? நடக்கிறான், நடப்பான். நீங்கள் சொல்கிறத பேசுவான். நம்ம அவங்களுக்கு எதுவும் வணக்கம் சொல்லணும் சொல்லுவான். கை விடுனா கொடுப்பான். கண்ணுலாம் நல்லா தெரியும். அந்த மூளை தான் சரியில்லாமல் ஒரு என்ன செய்கிறோம்னே தெரிகிறதில்ல அவனுக்கு. நான் பல தடவை போனதுமே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். அத்தை வந்துருச்சுன்னு சொல்லி உட்காந்து பேசுவான் கொஞ்ச நேரம். அது தினசரி வாக்கிங் கூட்டிகிட்டு போயிடணும் வெளியே. அது யார் கூட்டிகிட்டு போவாங்க? என் பையன் இருந்தால் கூட்டிகிட்டு போவாப்புல. அவங்க தாத்தா இருந்தார், அவர் கூட்டிகிட்டு போவார். அவர் இறந்ததும் அப்புறம் நான் பையன் வந்து கூட்டிகிட்டு போவேன் மலைக்கு.
மேலே சாமி மலைக்கு கூட்டிகிட்டு போவேன். மலையெல்லாம் ஏறிடுவான். ஓ, சாமி மலைக்கெல்லாம் ஏறிடு கீழே இறங்கிடுவான். இப்போ நீங்க தான் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம். எந்த வகையில ஆதரவா இருக்கீங்க? அவங்க உங்க கூட தான் இருக்காங்களா இல்ல வேற வீட்ல பக்கத்தில் வீடு, நாங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கோம் வீட்டில். ஆ. அவங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி வர சொல்லும். இந்த மாதிரி ரொம்ப முரடு பண்ணுறியா, நீ வந்துருன்னு சொல்லும். அப்போ நான் போவேன். அது ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பேன். அப்போ நான் கூட்டிகிட்டு வந்து பேசுவேன். ஏப்பா இப்படி பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். அப்புறம் இங்கே இருக்கட்டும், நீங்கள் போங்க அப்படின்ட்டுருவேன். எங்ககிட்ட இருந்தாக்கா நிதானமா இருப்பான். நிதானமாக இருப்பான். என் பையன்கிட்ட ரொம்ப இதாக இருப்பேன். அவன் இருந்தாக்கா எதுவுமே பேச மாட்டான். இப்போ வந்திருந்தேன் அவன் கூட, இங்கே போயிட்டேன். அவன் இருந்தேன்னாக்கா எதுவுமே பேச மாட்டான். உட்காராருன்னா உட்காந்துக்குவேன். அவன் வெளியே வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போய் வீட்டில் கொண்டு வந்து தூங்குப்பானா, தூங்க வச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவான். அவன் தூங்கிட்டான்னு சொன்ன பிறகு தான் வீட்டுக்கு அனுப்புவான் என் நாத்தனாவும். இல்லாட்டி நீ இருந்து தூங்க வச்சுட்டு போயிரு அப்படின்ற என்னையே. அந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் முரட்டுக்கணம் இருந்தாலும் நம்ம போய் சொல்கிற விதமாக சொன்னோம்னா ஆஃப் ஆயிடுவான். அதுக்கு மீறி முரட்டுக்கணம் வரும்போது தான் நம்மளால் சமாளிக்க முடியல. வயசு ஆக ஆக அவனுக்கு பலம் ஜாஸ்தியாக வந்துடுது. என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியறதில்ல. அந்த சமயம்தான் ஆஸ்பத்திரியில் ஒருக்கா போய் காமிச்சோம். இந்த 2.5 வருஷத்துக்கு காமிச்சு வந்து 15 நாளாக 20 நாளாக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ஒன்றும் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ வந்து கையில் என்ன இருந்தாலும் கத்தி எது இருந்தாலும் எடுத்துகிட்டு இது பண்ணுவான். அப்போ அந்த சமயம் நான் என்ன செஞ்சேன், ரொம்ப இது பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க அக்காவை போய் இப்படி கீழே உட்காந்துருக்கும்போது மிதிப்பான்டான் டக்குன்னு. அப்போ அவங்க அம்மா எதுன்னு சொல்லிச்சுன்னா முடிய பிடிச்சி இழுத்து கடிச்சு வச்சுருவேன். ரொம்ப இதாக பண்ணவும் வகுத்தால போய் வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. சாப்பிடாமே இருந்து எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகாமல். அந்த சமயம் நான் தான் சொன்னேன், இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சிருவோம், இது ஒன்றும் ஒத்து வராதுன்னு. நான் கையை கட்டி விட்டுறது. நான் இந்த கை இருந்தால் தானே எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணுறான். அன்னைக்கு கத்தி எடுத்துட்டு ஆட்டினா மறக்க முடியாத சம்பவம். ஹாஸ்பிட்டல்ல இல்லை, வீட்டில் அந்த சமயம் முரட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம். அவங்க ஆனால் நல்லா சிகிச்சை பரவாயில்ல. பசங்கள்லாம் நல்லா அங்கே இருந்தவங்களாம் நல்லா பார்த்து உடனே பார்த்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து 2 நாளில் அந்த வாந்தி அந்த வெளியே போகிறத நிறுத்திட்டு அப்புறம் 3ஆவது நாள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தோம். அங்கே 10 நாள் இருந்தோம். நல்லா இதாகவும் திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 2.5 வருஷம் நல்லா இருந்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்குவான், அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான். புஸ்தகம் தான் ஜாஸ்தி. நீங்கள் எந்த அவன் படிப்பாரா? இல்லை, படிக்க தெரியாது. இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்குவான். அதில் படம் பார்ப்பான். படம் பார்த்துட்டு வச்சுக்குவான். சாமின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சாமி கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி சாமி பாட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது போட்டாலும் பேசாமல் உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டே இருப்பான். என் மையன் வந்துட்டாக்கா பெரிய பாட்டு எதுவும் போட சொல்லுவான். போட்டாக்கா டான்ஸ் ஆடுவான். என் பையனும் அவனும் டான்ஸ் ஆடுவாங்க. ஆறுனா ஆடுவான். என்ன வேணாலும் செய்வான். அவன் அங்கிட்டு போனதும் மூஞ்சி இதாயிரும். அவனுக்கு வந்து அவனுக்கு தகுந்த ஆள். அவனுக்கு ஆடணும் பாடணும்னாக்கா அவன் போயிடணும். இவன் போனான்னாக்கா அவனுக்கு நார்மல் வந்துடும். அப்போ 2.5 வருஷம் நல்லா இருந்தான். திருப்பி இப்போ தான் 1.5 மாதமாக ரொம்ப இம்சம். தூக்கம் இல்லாமல் தூங்குறதே இல்லை. நடந்து உழுகிறது எங்கே போனாலும். அப்படியே தூக்கம் இல்லைன்னா ஒரு 4 நாள் 5 நாள் தூக்கம் இல்லைன்னா இதுதானுங்க. ஆமாம். 1 மாதமாக ரொம்ப இம்சம் பண்ணிட்டேன். அப்போ நாத்தனா வந்து இப்படியே இருக்கிறான், என்ன செய்யலாம் ஞானம்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், இப்போ நான் ஹஸ்பண்ட்னு ஒன்று மதுரையில் அது கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கூட்டிகிட்டு போனோம். அங்கே ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்ட்டாங்க. இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுங்க, வேறு ஏதாவது சொல்லுங்கள், காயமாக இருக்குதா, கை இதாக இருக்குதா, காயமாக இருக்குது, காய்ச்சன்னு சொல்லுங்கள், இல்லை வயிறு வலி ஏதாவது சொல்லுங்கள், இவனுக்கு நான் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு நான் சொன்னேன். பிறந்ததுலேருந்து இப்படியே இருக்கிறான், ஆனால் நல்லா தான் இருந்தான். மாதிரியே திருப்பி இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏதாவது இப்போதைக்கு ஏதாவது பண்ணுங்க, இங்கே தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன சொன்னாங்க? அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு நாள் முடியாதுங்க, நீங்கள் எங்கே டாக்டரே இல்லைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். டைம் வேறு 4-5 மணி ஆக போகுது. இந்நேரத்தில் நாங்கள் பொம்பளை எங்கே போகிறது? அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு வந்து டாக்டர் சொன்னார், ஏங்க இது என்ன லாட்ஜ் நான் நினச்சிங்க தங்கிட்டு போகிறதுக்கு, அப்படியெல்லாம் நாங்கள் தங்க வைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி சார் வேணாம், நல்லபடியாக சொல்லிட்டீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பிஎஸ்எல் சேனல் அங்கே போயிட்டோம், ஹெட் ஆஃபீஸ்க்கு ஆட்டோ வச்சு.
அங்கே போனதும் அவங்க மேலே போய் எங்கள் நாத்தனார் மேலே போயிடுச்சு. நான் இவனை வச்சு கீழே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க போய் கேட்கவும் அங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். அருண்குமார் தற்போது ஒரு 26 வயது குழந்தை. அவனுடைய இந்த நிலைக்கு காரணம் மரபு கோளாறோ பெற்றோர்களின் அலட்சிய போக்கோ அல்ல. அவன் தன் தாயின் கருவறைக்குள் இருக்கும்போதே நிகழ்ந்த பயங்கரமான போபால் விஷவாயு கசிவு சம்பவத்தால் ஏற்பட்ட பாதிப்பு இது. அவனுடைய அக்கா மரகதம் அருண்குமாரை கவனித்துக் கொள்வதற்காகவே தன் படிப்பை 10ஆம் வகுப்போடு நிறுத்திக் கொண்டு அவனை பராமரித்து வருகிறாள். இப்படி இவர்கள் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியானதற்கு யார் பொறுப்பேற்று பதில் சொல்வார்கள்? இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப பழகி போன ஒரு விஷயங்க. உதாரணத்துக்கு வீட்டில் பைப்பில் தண்ணி வரலன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தொடர்ந்து கரண்ட் கட் ஆகிட்டே இருந்ததுன்னா கேண்டில் ஏற்றி வச்சுட்டு நம்மளை நாமே நொந்துப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வாழ்க்கையே. இதே மாதிரி தாங்க சமுதாயத்தில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தட்டி கேட்குறதும் கிடையாது, எந்த ஒரு அவலத்துக்காக நியாயத்துக்காக போராடுறதும் கிடையாது. இதே மாதிரி தான் அருண்குமாருடைய குடும்பத்தாரும் அவனுக்கு வெளியில் நடந்த ஒரு அநியாயத்தை தன்னுடைய குடும்ப பொறுப்பாகவும் சொந்த பொறுப்பாகவும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. அருண்குமாரோடைய குடும்பத்தார் அவனுடைய ஃப்யூச்சருக்காக அவனுடைய எதிர்காலத்துக்காக என்ன பிளான் வச்சுருக்காங்க, அவனுக்காக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, அருண்குமாருக்கு இப்போ 26 வயசு ஆகுதுல்ல, இனிமேல் அவனை யார் பார்த்துக்க போகிறாங்க? தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு வயசாகிட்டே போகுதுங்க. பொண்ணு ஃபியூச்சரும் பாலாயிடுச்சு. அதான் ஜி தமிழ் மூலமாக டிவி மூலமாக எனக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹோம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஹோமில் விடலான்னு பிளான்? ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஹோம். ட்ரீட்மெண்ட்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், எந்த விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள்? பையன் திடீர்னு கோவப்பட்டு எங்களால் பார்க்க முடியல, பல லட்சம் செலவு பண்ணி பல லட்சம் கடன் வாங்கி இன்னும் டாக்டர் யாரும் நல்லா க்யூர் பண்ணவும் முடியல, சொல்லவும் தெரியல. அதனால் அவனுடைய மனநலம் அறிஞ்சு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து ஹோமில் சேர்த்துறோம். ஆனால் கொஞ்ச நேரம் முன்னாடி அம்மா எங்கள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு டாக்டர்கிட்டையும் இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த போபாலில் நடந்த விஷவாயு கசிவு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை, மறைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்? காரணம் ஒன்றும் இல்லைங்க, சொல்லலை. உங்களுக்கு தோணலையா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துல டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறீங்க, வேற வேற டாக்டர்ஸ் வேற வேற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் ஏதாவது பொதுவாக வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணமே இந்த விஷவாயு கசிவு தான் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? நாங்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் யார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை? யார்ட்டையுமே சொல்லலை. ஏன் நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்க? விஷவாயு தாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பிள்ளைய அதனாலதான் மெண்டல் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அது உண்மையாக இருக்கலாம்ல, நீங்கள் அதுதானே உண்மை நினைக்கிறீங்க? உண்மைதான், அதுதான் உண்மை. ஏன்னா பிள்ளை நல்லா பிறந்திருக்குதுல்ல. இப்போ பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது நல்லா இருக்குதுல்ல. 2வது பிள்ளை அங்கே இருக்குங்காட்டு தானே, அங்கேருந்து இங்கே வந்ததுனால தானே அந்த பிள்ளைக்கு பாதிப்பு ஆகிருக்கு. அது எல்லாத்துக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நீங்கள் இதை டாக்டர்கிட்டேருந்து மறைக்கிறதுக்கு என்ன காரணம்? டாக்டர்கிட்ட இதுவரையும் சொல்லலை என் நாத்தனா, நானும் சொல்லலை. அது என்ன நினச்சிச்சோ என்னம்மா, சொல்லக்கூடாதுன்னு நினச்சிச்சோ என்னம்மா, அதனால. ஆனால் டாக்டர்கிட்ட சொன்னால் தானேங்க உங்களுக்கு நல்ல ஒரு சிகிச்சை கிடைக்கும். நாங்கள் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது எதனாலேன்னு நாங்கள் சொல்லலை. அது எங்களுக்கு சொல்ல இல்லை. அப்படி சொன்னால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தகுந்த அப்படி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இப்போ சேர்ந்ததில் நாங்கள் சொன்னோம் தெரியல, இந்த இதனால தாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னாலும் நாங்கள் என்னங்க செய்ய முடியும், வேணா அந்த முரட்டு குணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு பார்த்தாங்க. அவன் அப்படின்னு முரட்டு குணம் நிறுத்தவே இல்லை, தூங்கவே இல்லை. 4 நாள் அங்கே இருந்தோம், 3 நாள் இருந்தோம். 3 நாளும் தூக்கமே இல்லை. 4வது நாள் நாங்கள் டாக்டர்கிட்ட சொன்னேன், சார் 3 நாள் ஆச்சு, அங்கேயே தூக்கம் இல்லாமல் அது டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கள் நாத்தனாவுக்கு முதவே ஹார்ட் வீக்கு. அது இல்லைனாக்க பிள்ளைய 2 பிள்ளைங்க ஒன்றும் இல்லாமல் போயிருங்க. பொம்பளை பிள்ளையும் இருக்குது, இந்த பையனும் இருக்கிறான். அதுதான் ஒன்று தான், அதுதான் ஆதரவு. அது இல்லைன்னா என்னங்க செய்கிறது? இது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். சார் சொல்லுங்க அப்படின்னு. பார்க்கலாமா, இருங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு நாங்கள் இருந்து பார்த்தோம். 2 நாள் தூக்கமே இல்லை. போய் அங்கே உழுக இங்கே உழுக, அவங்க மாத்திரை கொடுத்தாங்க, ஊசி போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. இவன் தூங்கவே இல்லை, சாப்பிட்றதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஆனால் காப்பி மட்டும் குடிப்பான். கடைசியில் என்னாச்சு? அப்போ 3 நாள் ஒன்றும் சரியே இல்லை. கூட்டிகிட்டு வந்துட்டீங்க? ஆமாம். 5 நாள் 6 நாள் இருந்தோம்.
ஒன்றும் இது இல்லை. அந்த தூக்கங்கிறது அவங்ககிட்ட அது அறவே இல்லாமல் அப்படியே தான் இருந்தான். அப்போ இப்போ வீட்டில் தான் வச்சுருக்கீங்களா? ஆமாம், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நாங்கள் கேட்டால் அங்கேருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருந்துருந்தாங்க. இந்த மாத்திரையை கொடுங்க, தூங்குனேன்னா தூங்கட்டும் அப்படின்னு. அந்த மாத்திரையை போட்டோம்னா கண்ணை மூடிட்டே நடப்பானே ஒழிய தூங்க மாட்டேன். அப்போ நான் சொன்னேன், தூக்கம் வரலையாருன்னு, தூங்கணும் அப்படிமா. அதோட சரி. அப்புறம் நான் மடியில் வந்து படுப்பான் கொஞ்ச நேரம், அப்படியே தூங்கிட்டே இருக்கிற மாதிரி தூங்குறியான்னு நினச்சிட்டு இருந்தா டக்குன்னு எந்திரிச்சிருவான். நிறையா சர்டிஃபிகேட்ஸ் பாஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்க? மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா திடீர்னு இறந்துட்டாரு. அதனால் எனக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை. எங்கள் அப்பா அம்மா யாருமே இல்லை. 2 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் சாமான் கொண்டு வரவங்கலாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்க விட்டுட்டு வந்தாங்கன்னே தெரியல. நீங்கள் போபாலில் தான் இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், வெறும் பென்ஷன் இது புக்கு வச்சுருக்கேன். என்ன புக்கு? அதான் பென்ஷன் ஃபஸ்ட்டு எங்கள் பென்ஷன். அருண், நான் பேசுறது கேட்குதா? உனக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும்? யாரு? ரகுவா? யாரு ரகு? அத்தையோட பையனா? டெய்லி வாக்கிங் போவியா அருண்? எங்க போவ நீ? யார் கூட்டிட்டு போவாங்க வாக்கிங் பண்ண? அம்மாவா? அப்புறம் வேற யாரு? அத்தை கூட்டிட்டு போவாங்களா? அருண், நீ பாட்டு பாடுவியா? ஏதாவது ஒன்று பாட்டு பாடு. சினிமாவில் பாட்டு ஏதாவது ஒன்று பாடு. ஞாபகம் வருதா ஏதாவது பாட்டு? உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? அதான் எது? டிவி பார்ப்பியா நீ? என்ன சேனல்லாம் பார்ப்பேன்? சாமி பாட்டு பார்ப்பியா? சரி, சாமி பாட்டு பாடு. என்ன சாமி உனக்கு ரொம்ப பிடிக்கும்? யாரு? திருப்பதி. திருப்பதி வெங்கடாஜலபதியா? சரி, வேற ஏதாவது பாட்டு தெரியுமா உனக்கு? பாடு எங்களுக்காக. 84 விஷயம் இருந்து தம்பி விஷவாயிலால் பாதிக்கப்பட்டவர். யாரும் ஹெல்ப் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ பழனியில் இருக்கோம். அப்பா இருந்தனால தாத்தா பாட்டியும் கிடையாது. ஸோ அம்மா தம்பி நாங்கள் 3 பேர் தான் பார்த்துட்ருக்கோம், யாரும் ஹெல்ப் இல்லாமல். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பும் தம்பிக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை நல்ல ஒரு ஹோமில் சேர்த்தணும். அதுக்கப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இத்தனை வருஷமாக என்னால் படிக்கக்கூடிய முடியல, தம்பியை பார்த்துக்கிட்டு எங்கேயும் வெளியே கூடிய போக முடியல. நான் தம்பியை தான் பார்த்துக்கணும். தம்பியை பார்த்துக்கலன்னா யாரும் இல்லை. அம்மா தான், அம்மானாலையும் இருக்க முடியாது. அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு ஜாபுக்கு போகிறாங்க. சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜெயராம் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் சீர்கேடுகளாக இருக்கட்டும், இயற்கை சீற்றங்களாக இருக்கட்டும், இல்லை கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளிவர ரசாயன கழிவுகளாக இருக்கட்டும், மக்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிற அளவில் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டை நிலவிட்டு தாங்க இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து மக்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிவிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட பேச வந்திருக்காரு சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜெயராம் அவர்கள். அவர்கிட்ட இப்போ பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது இந்த யூனியன் கார்பைடு விஷயம் நடந்ததுல போபாலில், கேஸ் ட்ராஜடி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்தது? வாட் வென்ட் ராங்? அதாவது 1984 டிசம்பர் 2ஆம் தேதி நைட் யூனியன் கார்பைடு கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியில் வி ஹவ் ஸ்டோர்டு மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிறது அண்டர் கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏன்னா டேங்கர்ஸ் அது அளவுக்கு மீறிய அளவில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சம்திங் அரௌண்ட் 42 tons. அது மெத்தில் ஐசோசைனேட்டோட மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கெமிக்கல்ஸ் இல்லாட்டி ஒரு சப்ஸ்டன்ஸ் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், எப்படிலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது, எந்த டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும், இல்லை எந்த டெம்பரேச்சருக்கு மேலே அது டேஞ்சரஸாக போகும், இது மாதிரி ஒரு சேஃப்டி ஷீட் தான் மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட். இது வந்து அலட்சியப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வின் பொழுது, அந்த ஆக்சிடென்ட் அப்போ. அதாவது அந்த மாதிரி அவங்க ஸ்டோரே பண்ணிடக்கூடாது அப்படின்னா? ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடாது. அது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த அளவில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது இட் ஹாஸ் அ பாசிபிள் த்ரெட் அப்படின்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த கவனக்குறைவுனால தண்ணி அதிகமாக உள்ளே போயிருக்கு அந்த டேங்க்கில். மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் டேங்க்கில் தண்ணி அதிகமாக போயிருக்கு.
அது தண்ணி போனதுக்கு உண்டான காரணங்கள் இதுவரைக்கும் சரியாக சொல்லப்படவில்லை. ஓகே. எப்படி போச்சு, எப்படி எதனால போயிருக்கலாம், யாரோட கவனக்குறைவுனால போயிருக்கலாம், இல்லை ஏதாவது பைப்பில் வர அடைப்புன்றதுனால பேக் ஃப்ளோ ஆயிடுச்சா, இல்லை யாரோ ஒருத்தவங்க திறந்து விட்டுட்டாங்களா, இது மாதிரி எதுவுமே ஒரு சரியான காரணங்கள் இல்லை. இது என்ன ஆயிடுச்சுன்னா மெத்தில் ஐசோசைனேட்டு வாட்டரோட சேரும் போது இட் ஹாஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சேம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது 200 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும் போது ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இட் எக்ஸ்பேண்ட்ஸ், அவ்வளோதான். எக்ஸ்பேண்ட்ஸ் ஆகும்போது இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் வர ஏர் வந்து பொல்யூட்டடாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து ஸ்க்ரப்பர்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரப்பர் வழியாக வெளியேற்றுறோம் அப்படின்னா ஒரு லிமிட் வந்துடும். அது ஒரு பொல்யூட்டன்ஸ் வந்து ஒரு லிமிட் வந்துடும். லிமிட் வந்து வெளியில் போகலாம், சுற்றுப்புறங்களுக்கு எதுவும் ஆபத்து இருக்காது. ஆனால் அன்னைக்கு ப்ரொடியூஸ் ஆன கேஸ் வந்து என்னதான் அந்த ஒரு ஸ்க்ரப்பர் வழியாக போயிருந்தாலும் ட்ரீட் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அபண்டன்ட், எனார்மஸ், நிறையா கேஸ் வந்துருச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஸ்க்ரப்பர் வந்து அங்கே வந்து ஃபங்க்ஷனில் இல்லை, நாட் ஃபங்க்ஷனிங். அந்த நேரத்தில் அந்த ஸ்க்ரப்பரும் ஃபங்க்ஷன் ஆகலை. ஒர்க்கர்ஸ் வேர் நாட் தேர், சஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸ் வேர் நாட் தேர், ப்ராப்பர் மெஷர்ஸ் வேர் நாட் டேக்கன். எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய விபத்துக்கு வழிவகுத்துருச்சு. அந்த வெளிவந்த கேஸ் வந்து என்னாச்சுன்னா அடர்த்தி அதிகம், அந்த கேஸோட அடர்த்தி அதிகம். அது என்ன ஆகுதுன்னா சுற்றுச்சூழலில் இருக்கிற கேஸோட அடர்த்தி அதிகங்கிறதுனால லேண்டாக அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஓவர் கிலோமீட்டர்ஸ். இது வந்து இந்த மாதிரி ஒரு அசாடஸில் ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட் உள்ள கம்பெனிஸ் வந்து டென்சிலி பாப்புலேட்டட் ஏரியாஸில் இருக்கக்கூடாது. அது இருந்திருக்கக்கூடாதுன்னா அப்போதைக்கு உள்ள லெஜிஸ்லேஷன்ஸ் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் அப்போதைக்கு ஃபார்ம் பண்ணப்படவில்லை. இந்த சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம்ங்கிறதே இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ப்ராப்பர் ரூல்ஸு, ஒரு ப்ராப்பர் அமெண்ட்மெண்ட்ஸு, இல்லாட்டி ஒரு நடவடிக்கை, இந்த மாதிரி ஆட்சி நடவடிக்கை இதெல்லாம் அந்த போர்டு வந்ததுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் இது இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெத் டீச்சர்ஸ் த லைவ் அப்படின்பாங்க. ஒரு பிளாக் இல்லாட்டி ஒரு கருப்பு தினம் தான் அடுத்து வராமல் இருக்கிறதுக்கு உண்டான லெஜிஸ்லேஷன்ஸ், ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க வந்து டிசாஸ்டர் பிளான், கெமிக்கல் டிசாஸ்டர் பிளான், ஒரு ஆக்சிடென்ட் டிசாஸ்டர் பிளான். இப்போ சுனாமி வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, எந்த சைடு ஓடணும்னு தெரியாது. ஒன்ஸ் வந்தவொடனே தான் வி நோ அபவுட் சுனாமி எல்லாமே. உங்களுக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி சுனாமி கேள்விப்பட்டிருப்போம், அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் யாருக்குமே எதுவும் இருக்காது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா, இல்லை நடக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கோன்னா அவங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த மாதிரி சப்போஸ் சொல்லணும். அவங்களுக்கு அப்போவே ஒரு பீதி கிளப்பிடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு பக்கத்துலேருந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஹிரோஷிமா, நாகசாகி அந்த மாதிரி பெரிய லெவலில் இல்லாட்டியும் we have a threat for atomic exposure, இல்லாட்டி we have a threat for atomic accident சொல்ல முடியாது. we have a threat. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிவிக்கப்படும் பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட. மிஸ்டர் ஜெயராம், எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. போபால் விஷவாயு கசிவுனால பாதிக்கப்பட்ட அருண்குமாரோடைய பிரச்சனை ஒரு தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை மட்டும் இல்லைங்க, சமுதாயத்தோட பிரச்சனை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு அவனோட குடும்பமே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்க. அவனோட குடும்பத்துக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய விருப்பம். மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.